கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ராஜாக்களின் வரலாறு என்ற தொடர் பிரசங்கத்திலே 26ஆம் வாரமாக இன்றைக்கு நாம் காரியங்களை கவனிக்கவிருக்கின்றோம். கடந்த வாரத்தில் ஆகீஸ் ராஜா தாவீதை அவனுடைய மனுஷர்களோடு சிக்லாகுக்கு திரும்பி போய்விடும்படியாக சொன்னதை நாம் பார்த்தோம். 2ஆம் நாளிலே அவன் சிக்லாகுக்கு திரும்பி சேர்ந்தான். 3ஆம் நாளிலே தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு சேர்ந்தார்கள். 30ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே காணப்படுகிறது. அப்படி சேருகிறதுக்குள்ளாக அந்த 3 நாளைக்குள்ளாக அங்கே சிக்லாகிலே நடந்தது என்ன, அதை நான் பார்க்கிறோம். அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகள் ஆகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இங்க பார்த்தாக்கா தாவீது மனுஷர்கள் பார்த்தாக்கா, ஏன்னா அந்த 600 பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த 600 பேருடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாமே அங்க இருந்தார்கள். அதோடு கூட தாவீதின் 2 மனைவிகள் அகினோவாம், அபிகாயில், இந்த 2 பேரும் அங்கே இருந்தார்கள். இப்படி எல்லாருமே அங்கே இருந்த பொழுது இந்த தாவீது போர் செய்வதற்காக ஆகீஸ் ராஜா போனான், அந்த 600 வீரர்களை மட்டும் கூட்டிக் கொண்டு. அந்த வேளையில இங்கே ஒன்றும் பாதுகாப்பில்லை என்பதை உணர்ந்து கொண்ட அமலேக்கியர்கள் அதற்குள்ளாக புகுந்து நகரத்தையே முழுவதும் தீக்கிரையாக்கி, அந்த சிக்லாக் என்ற ஊரை முழுவதும் தீக்கிரையாக்கி அங்கிருந்த ஆடு மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், அதோடு அங்கிருந்த பெண்கள், பிள்ளைகள் எல்லாரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். யார் உட்பட? தாவீதுடைய மனைவிகள் அகினோவாம், அபிகாயில் உட்பட எல்லாரையும் கொண்டு போய்விட்டார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு ஊருக்கு போயிட்டு திருப்பி வரும்போது நம்ம ஊர்ல எல்லாமே எரிஞ்சு கிடக்குது, யாருமே இல்லை, ஆடுகள் இல்லை, மாடுகள் இல்லை, ஒட்டகங்கள் இல்லை, வீடுகள் பூரா தீப்பற்றி இருந்தா எப்படி இருக்கும் இருதயம் தாவீதுக்கு? லெவல் டு த பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அடிமட்டம் வரைக்கும் போயிட்டான். இதுக்கு மேல கீழே போறதுக்கு வழி இல்லை, முற்றிலுமாக சிறுமிப்படுத்தப்பட்டான் தாவீது. தாவீது அவனுடைய மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்த போது இதோ அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். எல்லாரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். ஒரு பெண்ணையோ ஒரு சிறுவர்களையோ கூட விடவில்லை. எல்லாத்தையும் கைப்பற்றிக் கொண்டு, யாரையும் கொல்லல, நகரத்தை தான் சுட்டியிருந்தார்கள், ஆனா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். யோசிச்சு பாருங்க, தங்களுடைய குடும்பம் முழுவதும் சிறைப்பிடித்து போகப்பட்டிருக்கிறது, தங்களுடைய மிருகங்கள் எல்லாம் கொண்டு போகப்பட்ட, களவாடப்பட்டு கொண்டு போகப்பட்டன, இதுவும் அல்லாமல் தங்களுடைய வீடு சுட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கும் உனக்கு? ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், 600 பேர் வீடுகள் இந்த மாதிரி இருக்கிறது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? சத்தமிட்டு அழுகிறாங்களாம், அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்களாம். தாவீதின் 2 மனைவிகளான இஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியா இந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீதுடைய வீட்டை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. இது அத்தனையும் கர்த்தருடைய தீர்மானம் தான். நம்ம பின்னாடி பார்க்க போறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இதை காட்டில் நெருக்கடியான நிலை ஒரு மனிதனுக்கு எப்ப ஏற்பட முடியுமா? மனைவி பிள்ளைகள் பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் பிடித்துக் கொண்டு போகப்பட்டன. இங்க வீட்டை பார்த்தாவே எல்லாம் எரிஞ்சு போய் கிடக்குது, கறிக்கட்டையா இருக்குது. இதை காட்டில் நெருக்கடி என்ன இருக்க முடியும் ஒரு மனுஷனுக்கு? தனி மரமாக விட்டுவிடப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும். அப்ப தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இது அல்லாம என்ன நடக்குது பாருங்க, சகல ஜனங்களும், அதாவது அந்த தாவீதோட 600 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 600 போர் வீரர்களும் தங்களுடைய குமாரத்தில் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். யார? தாவீத கல்லறியன்றான். இவன் தாண்டா இத்தனைக்கு காரணம், நம்மளை பூரா கூட்டு வந்தது இவன் தானே,
அப்ப பாதுகாப்பு கொடுத்துருவோம் நமக்கு, இந்த மாதிரி செஞ்சுட்டானே அப்படின்னு அவனை கல்லெறிஞ்சு கொள்ளண்டா அப்படின்னு தீர்மானம் பண்றாங்க. எங்க வந்து நிக்கிறான் இப்ப தாவீது? சாவின் விளிம்பிலே வந்து நிற்கிறான். அவனோடு கூட இருந்த நபர்களே தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். இங்க பாரு, கொஞ்ச நேரம் உட்கார்ப்பா, சொன்னா கேளு, எல்லாம் கவனிச்சிருக்கேன், நீ பற்றி கொடுக்கணும் என்ன அர்த்தம்? சொன்ன கேளு, கொஞ்ச நேரம் பேசாம. அப்போ தாவீது முதலிலே பேஸ் brought to the base, அடித்தளத்துக்கு கொண்டு வரப்பட்டான். அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போகப்பட்டார்கள். வீடு சுட்டரிக்கப்பட்டது. இப்ப அது பத்தாதுன்னு கூட இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனை கொல்ல வேண்டும், கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். அப்ப இன்னும் கொஞ்சம் கீழே போறான். அப்ப தாவீது என்ன செய்தானா? அதுதான் நமக்கு பாடங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இந்த வசன துண்டு, இந்த துணுக்கு வசனத்தை வைத்து 1, 2, 3, 4 பிரசங்கங்கள் செய்ய முடியும். தாவீது அப்படிங்கிறத பற்றி மட்டும் ஒரு பிரசங்கம் செய்யலாம். தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே என்பதை பற்றி ஒரு பிரசங்கம் செய்யலாம். தன்னை திடப்படுத்திக் கொண்டான். பிரியமானவர்களே, இப்படி பிரித்து பார்க்கும்போது மிக மிக அருமையான காரியங்கள் கிடைக்கும். அதை இன்னொரு நாள் பார்ப்போம். தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆனால் யாருக்குள்ளாக? தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக. நமக்கு இந்த உலகத்தில் அவரை விட்டா வேற வழியே இல்லைங்க. நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும், ஏதோ சோதனைகள் வரும். 30 ஆண்டு காலமாக எனக்கு ஏற்படாத சோதனைகள் இல்லை. என்னோடு கூட பயணித்த உங்கள் யாவருக்கும் தெரியும் நான் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை அனுபவித்தேன், எவ்வளவு சிரமங்களை அனுபவித்தேன் என்று உங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, அந்த சிரமங்களுக்கு, அந்த தொல்லைகளுக்கு, பற்றாக்குறைகளுக்கு மத்தியிலும் கூட கர்த்தரின் நாமத்தை அறிவிப்பதை விட்டுவிடவில்லை. அதனால கர்த்தர் என்னை கைவிடவில்லை. இங்கே தாவீது அந்த நிலையில் தான் இருக்கிறான். என்ன செய்யறான்? தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நான் என் தேவனை விட்டுவிட மாட்டேன், என் தேவன் தான் எனக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி தேவனுக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டான். திடப்படுத்திட்டு என்ன செய்யறான்? தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏப்போத்தை இடத்தில் கொண்டு வா என்றான். ஏப்போத்து என்பது ஒரு அங்கி போன்ற ஒரு காரியம். இந்த ஏப்போத்து என்பது, அதுக்கு முன்னாடி பிலிப்பியர் 4:13 பார்த்துட்டு அப்புறம் போவோம். பிலிப்பியர் 4:13 என்ன சொல்லுது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலப்படுத்த யார் தான்? கிறிஸ்து ஒருவர் தான் நம்மை பலப்படுத்த முடியும். வேற யார் மனிதர்களெல்லாம் பலப்படுத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சோதனை இருக்கிறது, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பாரம் இருக்கிறது. அவனவன் தன் பாறை சுமக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்குது. இதுல எப்படி அடுத்தவனை போய் திடப்படுத்த முடியும்? ஆக பலப்படுத்துகிறது கிறிஸ்து இயேசு தான். பலப்படுத்த கிறிஸ்து இயேசுவினாலே எதையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் செய்யலாம், எவ்வளவோ வேலைகள் செய்யலாம், எவ்வளவோ திறமையா பல காரியங்களை நிறைவேற்றலாம். ஆனா அத்தனைக்கு அடிப்படை காரணம் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் பலம் இல்லாவிட்டால் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே தாவீது என்ன செய்யறான்? இப்ப அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏப்போத்தை இடத்தில் கொண்டு வா என்றான். இந்த ஏப்போத்னா என்னது? ஆசாரியர்கள் தேவ காரியங்களை செய்யும் போது அணிந்து கொள்கிற ஒரு பிரஸ்ட் பிளேட் என்று சொல்வார்கள். முன்னாடி அணிஞ்ச மார்க்கவசம் மாதிரி அணிஞ்சிருப்பாங்க. அதான் வந்து ஏப்போத்து என்று சொல்லப்படுகிறது. இந்த ஏப்போத்தை பற்றி யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தில், யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் முழுவதுமே ஏப்போத்து எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அதிகாரம் முழுக்க யோசிச்சு பாருங்க. ஒரு அதிகாரம் முழுக்க ஒரு மார்க் கவசம் எப்படி செய்யணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. 28ஆவது அதிகாரத்தில் முதல் வசனம் என்னது? உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனுடைய கூட அவன் குமாரனாகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரர்களையும் இஸ்ரவேலிலிருந்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக
அவனை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமான இருதயம் உள்ள யாவரும் நீ சொல்வாயாக. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன. என்னென்ன வஸ்திரங்கள் உண்டாக்கணும்னு சொல்றார். ஆரோன் ஆசாரிய ஊழியம் செய்யும் போது என்னென்ன ட்ரெஸ் போட்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அங்க லிஸ்ட் கொடுக்கிறார் ஆண்டவர். மார்பதக்கம், ஏப்போத்து, அங்கி, விசித்திரமான உள்சட்டை, பாகை, தலையில வச்சிருது, இடைக்கச்சை, பெல்ட் மாதிரி, இந்த அத்தனை முக்கியமா செய்யணும் அப்படிங்கிறார். இதுல என்ன செய்யறாங்க, இந்த 5வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது வரிசையா அந்த ஏப்போத்துக்கு மட்டும் சொல்றாரு. ஏப்போத்தின் மேல் இருக்க வேண்டிய விஸ்தரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாவை செய்யணும். ஏப்போத்துல என்னென்ன வைக்கணும்னா சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம விரிவா பார்க்க தேவையில்லை. இதுல 28வது வசனம் பாருங்க. மார்பதக்கம் ஏப்போத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் அது ஏப்போத்திலிருந்து நீங்காத படிக்கும் அதை அதன் வளையங்களால் ஏப்போத்து வளையங்களோட இளைநீல நாடாவணங்களை கட்ட வேண்டும். அடுத்து 30வது வசனம். நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்போதும் தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செய்யப்பட்ட ஒரு அங்கி, அந்த மேல் மார்க்கவசமானது ஏப்போத்து என்று சொல்லப்படுது. இதுல ஊரின் தும்மீம் என்று சொல்லப்படுது. அதை பற்றி ஆராய்ச்சி இன்னொரு நாள் வைத்துக்கொள்ளும். இன்னைக்கு நேரம் இல்லை, அதனால ஆராய்ச்சி பண்ண முடியவில்லை. ஊரின் தும்மீம் என்பவை 2 பக்கங்களில் வைக்கப்பட்ட ஒரு கற்களாக இருக்கிறது. அந்த கற்கள் எதை குறிக்கிறது, அதனுடைய தாத்பரியம் என்ன, அதனுடைய வரலாறு என்ன என்பதை இன்னொரு நாளைக்கு ஆராய்ச்சி செய்யணும். ஆனா அந்த மார்க்க ஏப்போத்தை கொண்டு வா அப்படிங்கிறார். ஏன்னா கர்த்தரிடத்துல விசாரிக்கணும் அப்படின்ட்டு தாவீது கர்த்தரை நோக்கி என்ன செய்யறான். தாவீது அகிமலேக்கின் குமாரனாய் அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏப்போத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏப்போத்தை தாவிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அந்த ஏப்போத் அங்கே தரித்திருக்கும் போது அபியத்தார் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு சொல்லுவான். ஏன்னா அது ஆசாரியனுக்கு தான் தரிக்கப்பட வேண்டும். இங்க அபியத்தார் ஆசாரியன், அரசன் தரிக்க கூடாது. அதை அபியத்தார் அதை தரித்து கொண்டான். அப்ப அவன்கிட்ட இருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும். அப்ப கேட்கிறான், என்ன கேட்கிறான், நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா. யார அமலேக்கியர் அடிச்சு போயிருக்காங்கல்ல, கொள்ளையடிச்சு போயிருக்காங்க, எல்லாத்தையும் கடத்திட்டு போயிட்டாங்க இல்லையா. அந்த தண்டைனா ஒரு படைன்னு வச்சுக்கோங்க. முன் தண்டு பின் தண்டுன்னு சொல்றாங்க. போன வாரத்தில் கூட பார்த்தோம். இவன் பின்தண்டில வந்தான்னு சொல்லப்படுது. லிபி சொன்னா கேட்கணும். அப்ப தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்காக அதை பின்தொடர், அதை நீ பிடித்த சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சகலமும் இழந்து போன நிலையிலே உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கின்ற தாவீது யாரை நோக்கி கேட்டான், கர்த்தரை நோக்கி கேட்டான். பிரியமானவர், அதான் நமக்கு பாடம். நம்ம எல்லாவற்றையுமே இழந்து போனாலும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் அவர் கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை விட்டு விட்டு மற்ற எல்லா காரியங்களையும் தேடினாலும் அந்த காரியங்கள் ஒன்றுக்குமே உதவாது. அதனை புரிஞ்சுக்குங்க. முதல் கர்த்தரோடு இருந்து நாம் மற்றவற்றை தேடும் போது அந்த காரியங்களை நமக்கு நன்மையும் செம்மையுமாக வைக்கப்படுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோட என்ன செய்ய மாட்டார், அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இதை தாவீது தான் சொல்லியிருக்கார் சங்கீதத்தில். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட கூட வேதனையை கூட்ட மாட்டார். வேதனை இல்லாத வகையில் நமக்கு செல்வங்கள் பெருக வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் செல்வம் பெருகுகிறது, யாருக்கு செல்வம் பெருகாம இல்லை. ஆனா அந்த செல்வத்தோட என்ன செய்கிறது, பிரச்சனைகளும் வருகிறது. ஆனால் கர்த்தரை தேடும் போது நமக்கு செல்வம் கிடைக்கும். அந்த செல்வம் எந்த வகையிலையும் பிரச்சனை இல்லாத செல்வமாக நமக்கு இருக்கும். ஆனா முதல்ல கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். பாருங்க, தாவீதுடைய நிலைமை என்னவாக இருந்ததாங்க. அவன் உயிரே போகின்ற நிலைமை இந்த இடத்துல. கொஞ்சம் விட்டாங்க என்ன செய்வாங்க, இந்த 600 பேர் சேர்ந்து கல்லால எரிஞ்சு கொன்றுவாங்க. அந்த சூழ்நிலையில கர்த்தர் தேடுகிறான்.
அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, அதை பின்தொடரு, நீ அதை பிடித்த சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இப்ப எவ்வளவு ஆறுதலான வார்த்தை அவனுக்கு. இதை கேட்ட உடனே அப்பொழுது தாவீதும் அவனுடன் இந்த 600 பேரும் போனார்கள். அப்ப திருப்பி கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடாக தாவீது பலமடைந்து அந்த மனுஷர்களை சரிப்படுத்தி இருக்க வேண்டும். நல்லா நயமா பேசி, நீங்க வாங்க பாருங்க. இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீரர்களுக்கு ஒரு ஊக்க உரையாக ராஜா உரையாற்றுவது வழக்கம். நம்ம சிரிப்பு படத்தில் கூட உள்ள வரும் 23ஆம் புலிகேசி, அந்த புலிகேசி யுத்தத்துக்கு போகும்போது வீரர்களை எல்லாம் ஒன்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு ராஜாக்களும் செய்வது வழக்கம். இங்க தாவீதும் அந்த மாதிரி ஒரு ஐடியாவை, ஸ்ட்ராட்டஜியை கை கொண்டிருக்க வேண்டும். வீரர்கள்ட்ட நீங்க வாங்க, எல்லாத்தையும் திருப்பிக்குவோம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்று சொல்லி என்ன செய்யறான், கூட்டிட்டு போறான். அவர்கள் பேசேர் ஆற்றண்டைக்கு வந்த போது அங்கே சிலர் நின்று போனார்கள். யாரு? 200 பேர். இதை நல்லா கவனிங்க. தாவீதோடு முதல்ல இருந்த மனிதர்கள் எத்தனை பேர்? 400 பேர் தான். அப்புறம் சேர்ந்தவங்க தான் 200 பேர். ஒருவேளை அந்த 200 பேர் நின்றுருக்கலாங்க. கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொஞ்சம் பலவீனமா இருக்கும், உங்களுக்கு ட்ரைனிங் இன்னும் பத்தாது. அப்ப அவன் ரசக்கல் அண்டையில இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி தாவீது கூட சொல்லியிருக்கலாம். அந்த பின்னாடி வந்தவங்களாம் இருக்கிறீங்களப்பா, அந்த 200 பேர் இங்க இருங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அது எப்படி நடந்ததுன்னு தெரியல. ஆனால் 400 பேரோட கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். இங்க என்ன காரணம் சொல்லப்படுது? 200 பேர் விடாய்த்து போனதுனாலே, தாங்காம ரொம்ப களைப்பா போயிட்டதுனாலே ஆற்றை கடந்து கிட்ட வரவில்லை. தண்ணி குடிக்கலாம், தண்ணி குடிச்சாலுமே கூட உடனே தெம்பு கிடைக்கிறது கஷ்டம். அதனால நீ பேசாம இங்கே இரு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். அப்ப என்ன நடக்குதுங்க? ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தான் எடுத்து கொண்டு புசிக்க அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். யாரு? ஒரு எகிப்தியன், சின்ன பையன். எகிப்தியனை கண்டு அவன் தாவீதை கூட்டுருவாங்க. சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுத்து, அதோட அத்திப்பழ வற்றல் ஒரு துண்டை கொடுத்து, திராட்சைப்பழ குலைகள் 2 உலர்ந்த திராட்சைப்பழ, இந்த கிஸ்மிஸ் பழம்னு சொல்றோம் இல்லையா, அது 2 குலைகளை நமக்கு வாங்குற மாதிரி துண்டுதுனாலாம் இருக்காது, அப்படியே ஒரு கொத்தாவே அப்படியே பாடம் பண்ணுவாங்க. 2 குலைகளை கொடுத்து இது நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னதை சாப்பிட்டான். அதுக்கப்புறம் தாவீது அவனை நோக்கி கேட்கிறான். 13ஆம் வசனம். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமெரிக்கனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். நான் என்னுடைய தேசம் எகிப்து தேசம். ஆனா அமலேக்கியர்ல உள்ள ஒருத்தன் என்னை வேலைக்கு கொண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். பாருங்க, எஜமான் வேலைக்காரன் நடத்துற விதத்தை பாருங்க. அவன் நல்லா இருக்கிற போது வேலை வாங்கிறது நல்லா. ஆனா இந்த சண்டை போட்டுட்டு இழுத்து போகும்போது இவன் கொஞ்சம் வியாதிப்பட்டுட்டானா, போடா அப்படின்னு அங்கே விட்டுட்டு போயிட்டானா. அப்ப நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்திலும் படையெடுத்து போய் சிக்கலாக அக்கினியினால் சுட்டெரித்து போட்டோம். அப்ப சிக்லாவுக்கு என்ன நடந்தது, யார் அதை செய்தார்கள் என்பதை சொல்லுவதற்கு தகுந்த ஒரு ஆள் கிடைத்து விட்டான் தாவீதுக்கு, இல்லையா? இது எகிப்தியன், அமலேக்கியருடைய ஒருவனுடைய வேலைக்காரன். அந்த அமலேக்கியன் இங்க வந்திருக்க வேண்டும் சண்டைக்கு, அவன் வேலைக்காரனே போட்டு வந்திருக்கணும். ஆனா உடம்பு செல்லாம போனதுனால அதுவும் கர்த்தருடைய சித்தம் தான். ஏன்னா இவனுக்கு தகவல் கிடைக்கணும் இல்லையா தாவீதுக்கு, அதுக்காக அவனுக்கு உடம்பு செல்லாத கொண்டு அவனை அங்கேயே விட்டு போயிட்டான். அவன் தாவீது கிட்ட கிடைச்சிருக்கான். அப்ப உடனே தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்துக்கு கொண்டு போயா என்று கேட்டதற்கு, சரி அந்த மிலிட்டரிலாம் வந்துச்சு இல்லையா, அந்த மிலிட்டரி எங்கிட்ட போயிருக்கணும் தெரியும் இல்லையா, அந்த மிலிட்டரி கிட்ட என்னை கூட்டு போறியா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான், ஒரு ப்ராமிஸ் கேட்கிறான், ஒரு சத்தியம் கேட்கிறான். நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையிலே ஒப்புக் கொடுப்பதும் இல்லை என்று தேவன் பேரில் ஆணையிடுவீரானால், என்னை கொல்லக்கூடாது, திருப்பி என் எஜமான்ட்ட போய் கொண்டுடக்கூடாது, இந்த 2 செய்யல, நீனே என்னை ஆதரிக்கணும், அப்படி செய்யறதுனால நான் சொல்றேன் அப்படி. தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உண்மை அந்த தண்டனத்துக்கு கூட்டி போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது, யாரு இந்த பையன் தாவீது கொண்டு போய் விட்ட போது, இதோ அவர்கள் யாரு, அமலேக்கியர், அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும்
யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான எல்லா கொள்ளைக்காகவும் ஆடிப்பாடி கொண்டிருந்தார்கள். நல்ல வேட்டை கிடைச்சிருக்கு இல்லையா? 600 வீடுகள் இருந்ததை அபகரிச்சுட்டு போனாங்க. மிருகங்கள், சாப்பாடு, மற்ற எல்லாமே அவங்க வைத்திருந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையுமே அபகரித்து போயிட்டாங்க. அவனுடைய பொண்டாடி பிள்ளைகளையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப இதுக்காக என்ன செய்யறாங்க? நல்லா தண்ணி அடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. யாரு? அமலேக்கியர்கள். அங்க நல்ல ஃபுல் போதையாகி என்ன செய்யறாங்க? கொள்ளைக்காக ஆடிப்பாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். அப்ப சண்டை என்ன இடத்துல நடந்திருக்குது? பகல்ல, இரவுலையா? சாயங்காலம் தொடங்கி அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும்னாக்க ஒரு பகல், ஒரு இரவு, ஒரு பகல். புரியுதுங்களா? ஒரு இரவு, முதல்ல இரவுல நிறைய கொண்டிருப்பான். அப்புறம் பகல்ல மிச்சத்தையும் கொண்டிருப்பான். 24 மணி நேரம் சண்டை. ஆனா நைட்ல தான் தொடங்குச்சு சண்டை. அப்புறம் பகல்ல போட்டு என்ன செய்யறான்? தாவீது அவர்களை அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபரை தவிர அவர்கள் வேறொருவரும் தப்பவில்லை. இருக்கிற ஒட்டகங்கள் மேல, ஒரு 400 ஒட்டகங்கள் மேல ஒரு வாலிபர்கள் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. நான் உயிர் பிழைச்சா போதும் மட்டும் ஒட்டகங்கள் மேல எழுதி. ஒட்டகங்கள் எப்படி தப்பிச்சு போக முடியும்? ஒட்டகங்கள் பாலைவனத்தின் நிலத்துல வேகமாய் ஓடக்கூடிய பிராணிகள். குதிரையை விட ஒட்டகங்கள் பாலைவனத்துல வேகமாய் ஓடக்கூடிய பிராணிகள். அந்த 400 பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்க. மற்ற எல்லாத்தையும் சாவடிச்சான். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரனிலும் குமாரத்திகளும் ஒன்றிலும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஏன்னாக்கா அங்க 8ஆம் வசனம் என்ன சொன்னார் ஆண்டவர்? அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளான்னு சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தை அங்க நிறைவேறுது. ஒண்ணு கூட மிஸ் ஆகல. எல்லா மிருகங்களும், எல்லா பெண்களும், எல்லா சிறுவர்களும், எல்லா சிறுமிகளும் முற்றிலுமாக மீட்கப்பட்டார்கள். யாருமே மிஸ் ஆகல. இது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். அப்ப தாவீதுக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருக்கும். கர்த்தர் சொன்னபடியே செய்கிறார் என்று சொல்லி எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்கள் முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். இது தாவீது பிடிச்சிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்றாங்க. விடாய்த்து போனதுனாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டலை தங்கியிருந்த 200 பேருக்கு திரும்பி வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். இங்க 200 பேர் வச்சுட்டு போயிருந்தாங்களா ரசக்கலண்டையில பொருட்கள். யுத்தத்துக்கு போகும்போது பொருட்கள்லாம் கொண்டு போவாங்களே, அந்த பொருட்களை பாதுகாத்து கொடுத்து ஒரு குரூப்பை வச்சிருப்பாங்க. அந்த 200 பேர் பேசர் ஆற்றின் அந்த கரையில் இருக்கிறாங்க. அங்க திரும்பி வர்றாங்க. இவங்க திரும்பி வர்ற போது இவங்க எதிர்கொண்டு வர்றாங்க. ஆகா, தாவீது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வர்றாரு போல இருக்குது அப்படின்னு எதிர்கொண்டு வர்றாங்க. அப்ப தாவீது அந்த ஜனத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தி விசாரித்தாங்க. நாங்க சண்டைக்கு போயிட்டோம், நீங்க எப்படி நல்லா இருந்தீங்களா, இல்ல வேற வழியா அமலேக்கியர் சண்டை போட்டாங்களா, நல்லா இருக்கீங்களா, பத்திரமா இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்கான். அப்புறம் என்ன செய்யறான்? அப்போது தாவீதோட நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்கள் பேலியாளுமான மக்கள் எல்லாரும், தாவீதோட நடந்து வந்த 400 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 400 பேர் எல்லாமே நல்லவங்களா இல்ல, அதுலயும் பொல்லாதவர்கள் இருந்தாங்க, அதுல பேலியாளின் மக்கள் இருந்தாங்க. அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அவர்கள் யார்? அந்த 200 பேர் இருக்காங்க இல்லையா, அவர்கள் எங்களோட வராதபடினாலே நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை இடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகணும். எப்படி இருக்கு இது? நியாயமான காரியமா? இது நியாயமான காரியமா? யுத்தத்துக்கு போறவன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ரசகனை இருந்து பாதுகாத்துக் கொள்றோம்னா முக்கியம்தான். அப்ப அவங்களுக்கு பிள்ளை ஊட்டி மட்டும், பெண்டாட்டி பிள்ளை ஊட்டி மட்டும் ஓடிட்டு போ, உன்னுடைய ஆடு மாடுகள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அது என்ன நியாயம்? அது தாவீது ஒத்துக்கல. ஏன்னா இவன் பேலியால் மக்களா இருக்கிறார்கள். அந்த சொன்னவங்க 400 பேரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. 400 பேர் சில பேலியன் மக்களாக துன்மார்க்கா இருந்ததுனால அவங்க என்ன சொல்றான், நீங்க சும்மா தான் உட்காந்துட்டாங்க, இவருக்கு எதுவும் கொடுக்கணும், அவன் பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் கொடுத்துட்டா போதும் எப்படி? ஆனா தாவீது என்ன சொல்றான்? அதுக்கு தாவீது, என் சகோதரரே,
கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். ஏன்னா இது நம்மளால ஆன காரியம் இல்லை, கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுத்திருக்கிறார். அதை நம்ம அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாக வந்திருந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அந்த மிலிட்டரி முழுவதையும் கர்த்தர் நம்மளுடைய கையில ஒப்பு கொடுத்தார். அப்படிங்கிற போது இந்த காரியத்தில் உங்கள் சொல் கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்கள் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துகள் அண்டையில் இருக்கிறவர்களுக்கும் பங்கு விதம் கிடைக்க வேண்டும். யுத்தத்துக்கு போனவங்களும் முக்கியம்தான், ரஸ்துகள் அண்டையில் இருந்தவர்களும் முக்கியம்தான். அதனால எல்லாத்துக்குமே சமமா தான் பங்கு கிடைக்கணும். அதான் சொல்றாரு, சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றார். அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலில் இந்நாள் வரைக்கும், இந்த புத்தகம் எழுதுற வரைக்கும், மனுசாமி புத்தகம் எழுதுற வரைக்கும் கட்டளையும் பிரமாணமாக ஏற்படுத்தினான். அந்த ஒரு யுத்தத்துக்கு மாத்திரம் அல்ல, அந்த யுத்தத்துக்கு செய்த காரியத்தை பிற்பாடு கட்டளையாக பிரமாணமாக ஏற்படுத்திவிட்டான். யாரு? தாவீது ராஜாவான பிற்பாடு. தாவீது சிக்லாக்கு வந்த போது அவன் கொள்ளையடிகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, ஏதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் எங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். யூதாவின் மூப்பர்களுக்கு அனுப்புறான் அதுல பங்கு. ஏன்னா அவங்க தாவீதுக்கு உடனாளிகளாக இருந்திருக்கிறார்கள், உடன் பங்காளிகளாக இருந்திருக்கிறார்கள். அதனால யார் யாருக்கு அனுப்பினான் என்றால் அங்க லிஸ்ட் போடுறாங்க. பெத்தேலில் இருந்தவர்களுக்கும், தெற்கான ராமோத் எது? சாமுவேலுடைய ஊர் இல்லையா? பெத்தேல் தாவீதின் ஊர், ராமோத் சாமுவேலின் ஊர். நல்லா கவனிங்க. பெத்தேலில் இருந்தவர்களுக்கும், தெற்கில் ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும், யாத்திரையில் இருக்கிறவர்களுக்கும், ஆரோவரில் இருக்கிறவர்களுக்கும், சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும், எந்தேமேக்காவில் இருக்கிறவர்களுக்கும், ராக்காவில் இருக்கிறவர்களுக்கும், எரோமியலின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், ஓர்மாவில் இருக்கிறவர்களுக்கும், கொராசானில் இருக்கிறவர்களுக்கும், ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும், எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும், ஆக 13 பேரை சொல்றாங்க. அதோட தாவீது அவன் மனுஷன் நடமாடின எல்லா இடங்களிலும் இருக்கிறவர்களுக்கும், தாவீது இப்ப சவுலுக்கு பயந்து விட்டு நடமாடி இருந்தா இல்லையா, அந்த எல்லா ஜனங்களுக்கு கூட இந்த பங்கை அனுப்பினார். பிரியமானவர்களே, இந்த காரியத்திலே நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்? முதலாவது, நாம் நம்முடைய ஆபத்து காலத்தில், இக்கட்டு நேரத்தில் கர்த்தரை இன்னும் அதிகமாய் சார்ந்திருக்க வேண்டும். அடுத்து, நம்முடைய ஆபத்து காலத்தில் நமக்கு உதவியவர்களை நாம் மறக்கக்கூடாது, அவர்களுக்கு உரிய பங்கை அவர்கள் செலுத்த வேண்டும். என்றால் ஆபத்து காலத்திலே கர்த்தர் நம்மை காப்பார் என்றாலும் நம்மோடு கூட சகோதரர்கள் சகோதரிகள் இருந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள், நமக்கு ஒத்துழைக்கிறார்கள், நம்மை வழிநடத்துகிறார்கள், நம்மை தாங்குகிறார்கள். அப்ப அந்த சகோதர சகோதரியை மறக்கக்கூடாது. இந்த 2 பாடங்கள் தான் முக்கியமான பாடங்களாக இருக்கிறது. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதில் உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்கிறார். நமக்கு நேரிட எல்லா பொல்லாப்புகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா சோதனைகளிலும் நாம் கர்த்தரை இன்னும் அதிகமாய் சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்று தாவீது வழியாக கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். தொடர்ந்து நாம் இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரத்தில் கவனிப்போம். அடுத்த வாரத்தில் 31ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய பணி நடத்தும்படி சௌரை கேட்டுக்கொள்கிறேன்.